சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை ஜானுமாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாளுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால நீங்களும் கலந்துக்கணும் அப்படிங்கும்போது உடனே மீனா தமிழை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, என் அத்தைக்கு பிறந்தநாளில் பங்கு தேடுது எனக்கு தெரியும், நீ ஒன்று எனக்கு ஆர்டர் பண்ண வேண்டான்னு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மீனா திட்டி விடவும், அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ கணேஷ்கிட்டே அமுதாகிட்டேருந்து சொல்லவும், அப்போ அவங்களும் திட்டி விட்டுருந்தாங்க. இங்கே பாரு, உன் வேலை எது இருக்கோ அதை பாரு, ஜானுமாவுக்கு வருஷம் பிறந்தநாள் வருது, எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி கொண்டாடணும்னு தெரியும், நீ ஒன்று எங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வர்ஷினிக்கு ஃபோன் பண்ணும்போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க, வர்ஷினி நீ இப்போ எங்கே இருக்கிற, பெங்களூரில் தானே இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் தமிழ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க, இன்றைக்கி ஜானுமாவுக்கு பிறந்தநாள், நீ அதனால் உடனடியாக கிளம்பி வா அப்படிங்கும்போது, அப்படியா நான் மறந்தே போயிட்டேன், சரி ஜானுமாவுக்கு நான் ஃபோன்லேயே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுது அப்படிங்கும்போது, என்ன வர்ஷினி இந்த மாதிரிக்கு விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற, ஜானுமாவோட பிறந்தநாளை நம்ம கிராண்டாக கொண்டாட வேண்டாமா, நீ இப்போ வர மாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், அப்போ தமிழ் ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. அப்போ கேடி வரவும், இங்கே பாரு தமிழ், ஜானுமோட பிறந்தநாளுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தமிழ் சொல்கிறாங்க, ஆமாம் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க பிறந்தநாளில் நீயும் நானுமா கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன வளரிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் எல்லாரையும் நான் கூப்பிட்டாச்சுது, ஆனால் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இதனால எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு தமிழ் ரொம்பவே சோகத்தோடு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஈவினிங் ஆனதுமே எல்லாருமே பிறந்தநாளுக்கு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழ் அதிர்ச்சி அடையவும், அடுத்தது ஜானுமாவை போய் அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் பார்த்தோம்னா ஜானுவை போய் கூப்பிட போகிறாங்க. அப்போ ஜானு என்ன தமிழ் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஜானு, உன்னுடைய பிறந்தநாளுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்காக நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஜானு இப்படி பேசிட்டு இருக்கிற, அவங்களுக்காக நீ வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜானு வேண்டாம் வெறுப்பாவே வராங்க. கீழே இறங்கி வரும்போது பார்க்குறாங்க, அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே அவங்க ஜானு கீழே இறங்கி வந்ததுமே கேக்கு விட்டு ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ எல்லாருமே ஆளாளுக்கு அவங்க தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கவும் ஜானு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க அவங்க சிபியை தேடுறாங்க, எங்கே சிபியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஜானு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சிபியை பார்த்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் நீ மதுரைக்கு போனேலா, எதுக்காக போனேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஜானு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு கேட்க விட்டு அப்படின்னு சொல்லவும் ஜானுவும் கேட்க விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அப்போ மீனா அத்தை உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகர் சிலையை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. உங்களுக்கு முருகர் சாமி தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கவும், அதை பார்த்ததுமே ஜானு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வர்ஷினி பார்த்தோம்னா அவங்களும் ஒரு பரிசு கொடுக்கவும், அப்போ கணேஷ் பார்த்தோம்னா அவங்க கோல்டில் ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்க. அத்தை உங்கள்கிட்ட ஏராளமான வாட்ச் இருக்குது, ஆனாலும் எனக்காக இந்த வாட்சை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் அப்படிங்கும்போது, அப்போ ஜானு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக சிபி பார்த்தோம்னா, ஜானு உனக்காக நான் கொண்டு வந்த பரிசு என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன பரிசு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்காக தான் நான் மதுரைக்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட் பேப்பரை கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்ததுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ மதுரையில் இந்த கடையை வாங்கணும்னு சொல்லி நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டேல, அதனால தான் உனக்கு பிறந்தநாள் பரிசாக நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கு மதுரைக்கு போய் அந்த கடையை உன் பேர்லேயே நான் வாங்கிட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சுது, டாக்குமெண்ட் இருந்தா அப்படின்னு சொல்லிடுவோம். இது கேட்டதுமே உடனே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே இடத்துல சந்தோஷப்படவும், அப்போ உடனே கணேஷ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் நாங்கள் எல்லாருமே அத்தைக்கு பரிசு கொடுத்துட்டோம், நீ என்ன பரிசு கொடுக்க போகிற, என்ன அத்தைக்கு பரிசு வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா, சொல்லியிருந்தா நான் அத்தைகிட்ட வாங்கி கொடுத்துருப்போம்ல அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே ஜானு அப்படியே முகம் மாற ஆரம்பிச்சிருது. என்ன இருந்தாலும் சரிதான், கணேஷ் தமிழ் இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்தக்கூடாதுன்னு, அப்போ தமிழ் நானும் ஜானுமாவுக்கு பரிசு வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாக்ஸை கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்போ அதில் ஒரு ஜிமிக்கி கம்மல் இருக்குது. இதை பார்த்ததுமே கணேஷ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இதை கொடுக்கறதா நீ இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு இருந்தியா, என்ன 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 இருந்தாலும் சரி தான், இது டூப்ளிகேட் கம்மலாக தானே இருக்கும் அப்படிங்கவும், அப்போ அம்மா தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஏராளமான கம்மல் ஜானுமா வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஆனால் அதை ஒரு நாள் கூட அவங்க போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கம்மல் மாதிரிக்கு அவங்க ஏராளமாக வச்சிருக்கலாம், ஆனால் அவங்க தேடிக்கிட்டு இருந்த கம்மல் அது கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லவும், உடனே ஜானு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுடைய பேரில் உள்ள முதல் எழுத்தும் அவங்க ஹஸ்பண்ட்
என்ற பேரில் உள்ள முதல் எழுத்து வந்து அதில் வந்து இருக்குது. இதை பார்த்ததுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ முத்தம்மா வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிக்கு ஏராளமான கம்மல் வந்து அம்மா வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கணவர் வந்து அவங்களுக்காக வாங்கி கொடுத்த கம்மலை அவங்க அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டதில் அந்த கம்மலை அடகு வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்மலை வந்து அவங்க வாங்குறதுக்காக போகும்போது அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால வந்து அவங்க கணவரோட ஞாபகமாக இந்த கம்மலெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களே தவிர இதை அவங்க போட மாட்டாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், அந்த ஒரிஜினல் கம்மலை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு முத்தம்மா வந்து ஏற்கனவே தமிழ்கிட்ட சொன்னதை தமிழ் வந்து ஞாபகம் வச்சு அந்த கம்மலை வந்து அவங்க வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே வந்து அப்படியே ஜானு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்ததுமே அவங்க அப்படியே வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அமுதா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானுமா எதுக்காக கண்கலங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது, இதுதான் நான் பொக்கிஷமா நான் பாதுகாத்து வந்த கம்மல், இதுதான் எனக்கு எவ்வளோ பரிசு எவ்வளோ கோடி கோடியாக கொடுத்தாலும் சரிதான், ஆனால் இந்த மாதிரிக்கு பரிசை நான் உண்மையில வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கெட்டிப்பிடிச்சு தன்னுடைய அன்பை அவங்க பரிமாறவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அமுதா கணேஷ் கிட்ட சொல்றாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் வந்து கடைசியில் தமிழ் இப்படி பண்ணிட்டாள் அப்படிங்கும்போது, ஆமாம் அதை தானே நானும் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, இந்த கம்மல் வந்து இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. இது என் கணவர் எனக்காக வாங்கி கொடுத்தாரு, ஆனால் ஒரு கஷ்டத்தில் இதை நாங்கள் கொண்டு அடவு வச்சோம். அதுக்கப்புறம் பணம் வந்ததுக்கு அப்புறமா அதை திருப்புறதுக்காக போகும்போது எனக்கு இந்த கம்மல் வந்து கிடைக்காம போயிடுச்சுது. அதனால தான் இதே மாதிரி கம்மல் நான் யாராலமா வாங்கி வச்சிருக்கேனே தவிர, ஆனால் என் கணவர் வாங்கி கொடுத்த கம்மல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் இந்த கம்மல் உனக்கு எப்படி கிடைச்சது, நீ எங்க இருந்து வாங்கின அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கம்மல் வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி அது ஜெயராணி கிட்ட தான் இருந்திருக்குது. அப்போ தமிழ் வந்து ஜெயராணி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஜானு அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் அவங்களுக்கு வந்து பிடிச்சமான ஒரு கிஃப்ட்டை நான் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கிட்டதுமே ஜெயராணி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி அம்மாவோட பிறந்தநாள் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நான் தான் அம்மாவுக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கவும் முடியாது, அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்ல முடியாது, என்னை பார்த்தாலே அம்மா கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜெயராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மாவோட பிறந்தநாளுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் பல வருஷமாக அம்மாவுக்காக ஒரு கிஃப்ட்டு நான் வாங்கி வச்சுருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த கிஃப்ட்டு வந்து அம்மா பொக்கிஷமாக பாதுகாத்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் இந்த பரிசை வந்து என் கையிலே கிடச்சிருச்சுது, அதுக்கப்புறம் இது எப்படியாவது அம்மா கிட்ட ஒரு நாள் நான் கொடுப்பேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கவும், இது கேட்டதுமே தமிழ் வந்து என்னம்மா பரிசு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ ஜெயராணி கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்மலை எடுத்துகிட்டு வராங்க. இந்த கம்மல் தான் தமிழ் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா அந்த கம்மல் உங்ககிட்டயா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஜெயராணி சொல்றாங்க, ஆமா தமிழ், இது அம்மாவுக்கு அப்பா வந்து வாங்கி கொடுத்த கம்மல், ஆனா ஒரு கட்டத்தில் கஷ்டத்தில் அம்மா அந்த கம்மலை கொண்டு அடகு வச்சுட்டாங்க. அப்போ நான் அம்மா கூட தானே இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன். அப்போ வந்து உங்கள் அப்பா எனக்கு ஆசையாக வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லும் போது இந்த கம்மல் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கம்மலை பார்த்ததுமே இது அம்மாவோட கம்மலாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அந்த கம்மலை வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த கம்மலுக்காக ஜானுமா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதே மாதிரிக்கு ஏராளமான கம்மலை தன்னுடைய கணவர் ஞாபகமாக அவங்க வாங்கி வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறவும், இதை கிட்டதுமே ஜெயராணி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த கம்மலையே நீ அம்மாவுக்கு பரிசா நீ கொடு தமிழ் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த கம்மல் ஜெயராணி கிட்ட இருந்து தமிழ் வாங்கிட்டு வராங்க. ஆனால் ஜெயராணி கிட்ட தான் இருந்த விஷயத்த வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லாமல் மறைச்சிருவாங்க. அப்போ வந்து ஜானு வந்து கேட்கும் போது இது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக்காக தமிழ் நினச்சி பார்க்கவும், அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் இந்த கம்மல் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ தமிழ் சொல்கிறாங்க, இந்த கம்மல் தாத்தா உங்களுக்காக வாங்கி கொடுத்தது, அதனால இந்த கம்மலை எப்படியாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லி கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலை அப்படிங்கவும், அப்போ தமிழ் சிரிச்சுக்கிட்டே இருந்திருந்தாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.